இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை 57 சுயேட்சை குழுக்களும் 18 அரசியல் கட்சிகளும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல். அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை மீறிவிட்டதாகவும் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. தேசப்பந்து தென்னுகோன் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்தால் அவரது சொத்துக்கள் சட்ட விதிகளின்படி முடக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அறிவிப்பு. நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் சிங்கப்பூர் சரத் என்ற தொழிலதிபர் ஆகியோர் குற்றப்புலனாய்வுத் துறையால் தேடப்படுவதாக தகவல். தொடர்பற்ற விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை 57 சுயேட்சை குழுக்களும் 18 அரசியல் கட்சிகளும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை 168 உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசம் வரும் 19ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு சிறப்பு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை அமைச்சக செயலாளர்கள், மாகாண சபைகள், கட்சியின் பொது செயலாளர்கள், ஆணைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அரசு நிறுவன தலைவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தகவல் அறியும் உரிமை ஆணையத்திலிருந்து கடந்த புதன்கிழமை மார்ச் 4ஆம் தேதி 2025 அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய தகவல் மூலம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஆணையத்தின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உபாலி அபயரத்ன ராஜினாமா செய்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 12(1) கீழ் RTI ஆணையம் 4 ஆணையாளர்களையும் அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு ஒரு தலைவரையும் கொண்டிருக்கும். இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பரிந்துரையாளராக ஒரு ஆணையாளரையும், வெளியீட்டாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பரிந்துரையாளர்களாக முறையே 2 ஆணையாளர்களையும் கவுன்சில் பரிந்துரைக்கும். ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் மீதமுள்ள 2 நியமனங்கள் கவுன்சிலின் பொதுவான பரிந்துரையின் பேரில் உள்ளன. RTI ஆணையத்தின் கூட்டங்களுக்கான கோரம் 3 ஆகும். ஆணையர்கள் 5 ஆண்டுகளுக்கு பதவிக்காலத்தை நிர்ணயித்துள்ளனர். குறிப்பிட்ட காரணங்களுக்காக கவுன்சிலின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியால் ராஜினாமா அல்லது நீக்கத்திற்குட்பட்டது. இந்த நிலையிலேயே இலங்கை தகவல் அறியும் உரிமை ஆணையத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி உபாலி அபயரத்ன ராஜினாமா செய்துள்ளார். எனினும் ராஜினாமிற்கான காரணங்கள் வெளிப்படையாக தெரியவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை மீறிவிட்டதாகவும் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஹோமாகம தேர்தல் செயல்பாட்டு மையத்தை கோலாகலமாக திறந்து வைத்து பேசுகையில் பிரதேச சபை வேட்பாளர் அணியையும் அறிமுகப்படுத்தியதோடு அரசாங்கத்தின் பல்வேறு மீறல்களையும் அவர் சாடினார். 2015 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த 14 நாட்களுக்குள் தான் பெட்ரோலிய அமைச்சராக பதவியேற்று பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் விலைகளை குறைத்ததை அவர் நினைவு கூர்ந்திருந்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் எண்ணெய் மீதான வரிகளை நீக்குவதாக உறுதியளித்தது. ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மின்சார கட்டணங்கள் 1/3 பங்காக குறைக்கும் என்று கூறிய அரசு மாறாக இலங்கை மின்சார சபையை நஷ்டத்தில் இயங்குவதாக தெரிவிக்கின்றது. எனினும் 2023 இலங்கை மின்சார சபை 144 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி விதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையில் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரி விதிக்கப்பட்டது. இதுவரை அந்த வரி நீக்கப்படவில்லை எனவும் மக்கள் உணவுக்காகவே அதிக செலவு செய்யும் நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் மத்திய வங்கி மோசடி சந்தேக நபரான அர்ஜுன மகேந்திரனை நாடு திரும்ப வைப்பதாக கூறிய அரசு இதுவரை அதனையும் நிறைவேற்றவில்லை. அதேபோல் தேசபந்து தென்னகோனும் கைது செய்யப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை விமர்சித்து விளம்பரம் பெறுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சரியான சட்டங்களை இயற்ற வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னுகோன் தொடர்ந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வந்தால் அவரது அசைய மற்றும் அசையா சொத்துக்கள் சட்ட விதிகளின்படி முடக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வடகல கூறியுள்ளார். மோதரவில் நடந்த ஒரு விழாவின் போது பிரதியமைச்சர் பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய ஏற்கனவே வெளியிட்ட சுற்றறிக்கையின் கீழ் சொத்துக்களை முடக்க முடியும் என்றார். முன்னதாக போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதை தவிர்க்க உதவியதாக கண்டறியப்பட்ட எவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தென்னகோனை கைது செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு உதவிய எந்த ஒரு நபரும் சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தேசபந்து தென்னகோன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. மேலும் அவர் வெளிநாடு தப்பி செல்வதை தடுப்பதற்கான பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. கிரிபத்குடவில் நடந்த ஒரு நில மோசடி வழக்கு தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் சிங்கப்பூர் சரத் என்ற தொழிலதிபர் ஆகியோரை குற்றப்புலனாய்வுத்துறை தீவிரமாக தேடி வருகின்றது. 2010ஆம் ஆண்டு கிரிபத்குட புதிய நகர திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு அரசாங்கத்தின் நிலத்தை மோசடி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மற்றும் 3 பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே பிரசன்ன ரணவீர தனது வீட்டை விட்டு வெளியேறிவிட்ட போதும் அதன் பின்னர் அவர் திரும்பி வரவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் அவர் காணவில்லை என்று அவரது மனைவி சிஐடியிடம் தெரிவித்ததற்கு அமைய கழனியில் பல இடங்களில் சிஐடி தேடிய போதிலும் இன்னமும் அவரை கண்டுபிடிக்கவில்லை. கூடுதலாக விசாரணையில் ஒரு பகுதியாக சிஐடி ரணவீரவின் ஓட்டுநரிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளது. இந்த மோசடியில் 120 பர்ச் நிலத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததில் அடங்கும். அதில் பாதியை சந்தேக நபர்கள் வைத்திருந்ததாகவும் மீதமுள்ளவை கட்டுமான நோக்கங்களுக்காக 7 பர்ச் நிலங்களை விற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மோசடியுடன் தொடர்புடைய நம்பப்படும் கிரிபத்குடவில் உள்ள ஒரு சமூக கூட்டத்தின் உரிமையாளர் சரத்தையும் சிஐடி தேடி வருவதோடு மோசடி பத்திரங்களை தயாரித்த வழக்கறிஞர் இறந்துவிட்டதாக கூறப்படுவது விசாரணையை சிக்கலாக்குகிறது. இந்த வழக்கு முறையான ஊழல் மற்றும் அரசாங்க நிலத்தை தவறாக பயன்படுத்துவதை எடுத்து காட்டுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நீதிக்கு முன் நிறுத்த அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு காரணமான பிரதான சூத்திரதாரி 1990களில் புலிகள் அமைப்பினால் துரத்தியடிக்கப்பட்டவர் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டதாக மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் சம்பவத்தின் பின்புலத்திலே 4 பேர் செயற்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் என்பதோடு அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் தமக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார். மேலும் பிரதான சூத்திரதாரி 1990களில் யாழ்ப்பாணத்தில் இருந்ததாகவும் அப்போது அவர் அரசாங்கத்திற்கு தகவல்களை கூறும் புலனாய்வாளர் என்று புலிகள் அமைப்பினர் சந்தேகம் கொண்ட நிலையில் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து துரத்தப்பட்டதாகவும் ஞானசார தேரர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அவருக்கும் புலனாய்வாளர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் குறித்த நபர் தான் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை பயிற்றுவித்தவர் என்று சுட்டிக்காட்டிய ஞானசார தேரர் அவர் பற்றிய விவரங்களை ஜனாதிபதி மட்டுமே கூற இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொது சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் ஆலோசனை குழு எடுத்த முடிவின்படி மதங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் படைப்புகளை இறக்குமதி செய்வதற்கான தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த தடையை நீக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததாக பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈஸ்டர் சம்பவத்தை தொடர்ந்து நாட்டிற்குள் மத படைப்புகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.